இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பர்சனல் லோனை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 எனக்கு வந்து கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட், அதுக்கப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச டேட்டாவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் தான் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு 50,000 வரைக்கும் லோன் ஆஃபர் அது ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் ரெகுலராக அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நமக்கு இந்த மாதத்தில் என்ன ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக 2 விதமான ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப் டு 50,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் அதுக்கு வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு எப்போ வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலன்னா இந்த லோன் வந்து எக்ஸ்பயர் ஆகிரும். அதுக்கப்புறம் அடுத்த லோன் அப்டேட்டட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணுறது. அதாவது இப்போ ஆல்ரெடி வந்து லீக் கிரெடிட் கார்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கிரெடிட் கார்டில் இருந்து கோட்டாக் பேங்க்கில் ஏர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா அப்கிரேட் வந்து பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க்லேருந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து இருக்கும். லோன் ஆஃபர், கார் லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர், இல்லை கிரெடிட் கார்டு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆஃபர், இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் வெறும் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இல்லை இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2,000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணி அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி லோன் கிடைக்கும்போது உங்களுக்கு மற்ற லோன் ஆப்பில் அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் கம்மியாக கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, என்னென்ன டாக்குமெண்ட் ஃபீலாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் கோட்டாக் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட மொபைல் பேங்கிங் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓல்டு வெர்ஷனை இப்போதைக்கு வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் ஈஸியாக எனக்கு வந்து தெரியும், ஏன்னா ரெகுலராக இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் குயிக் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கு கீழே லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஆஃபரை இப்போ வந்து செக் பண்ணணுமோ அதை வந்து அவைல் நவ் அப்படிங்கிறத கொடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் லோன் அப் டு 50,000 வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவைல் நவ் வந்து கொடுக்குறேன். இந்த ஒரு லோனை பொறுத்த வரையிலும் இவ்வளோ தான், 2 ஸ்டெப் தான். மற்றபடி எந்த ஒரு பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் கேவிசி வந்து பண்ணி வச்சுருப்போம். அதனால் பேசிக் டீட்டெயில், கேவிசி டீட்டெயில் எதுவுமே வந்து கேட்காது. ஈஸியாகவே வந்து லோன் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 3 ஸ்டெப்பு தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்து காமிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் நமக்கு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2,659 ரூபாய் வந்து வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000 ரூபாய் லோன் எடுத்தால் என்ன ஃபீயெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா உங்களோட லோன் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் 50,000. இதுக்கான டென்யூர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மாதம், அதாவது 2 வருஷம் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25.25% பெர் ஆனுவலுக்கு வந்து வட்டி வந்து போட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு, அதாவது நம்ம 24 மாதம் இஎம்ஐ எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 2,659 ரூபாய் வந்து வருது. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து 200 ரூபா. இதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க. இது 2,508 ரூபா வந்து பிடிக்கிறாங்க. இது தவிர இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்தது டோட்டல் இன்ட்ரெஸ்ட், அதாவது 2 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் 13,816 ரூபாய் நம்ம வந்து வட்டி வந்து பே பண்ணுறோம். அதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த 2 அமௌண்ட்டுமே உங்களோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 50,000லேருந்து பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,292 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆகும். இந்த லோனை 2 வருஷத்துக்கு இஎம்ஐ நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் 13,816 ரூபாய் வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து லோனை எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த 3 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட வேண்டியதுதான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கோம். இல்லை சேவிங் அக்கௌண்ட்டே வச்சுருந்தாலும் சரி, அந்த அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் ஆயிரும். இவ்வளோ தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். லோனை செக் பண்ணணும், உங்களுக்கான டென்யூர் டைம் வந்து செலக்ட் பண்ணணும், அப்புறம் லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் இமீடியட்டாகவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். இவ்வளோ தான். ஸோ இது வந்து எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுக்கணும்னா ஒன்று நமக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும், இல்லைனா நல்ல சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக கொட்டாக் பேங்கோட வெப்சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொட்டாக் பேங்க்கில் 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த ஒரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அதில் லோன் ஆஃபர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.